வணக்கம். கிராமப்புறங்களில் சொல்லப்படக்கூடிய நாட்டுப்புற கதைகளுடைய கற்பனையை கேட்டால் நம்மளால ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல. ஒரு படித்த புலவரோ ஒரு கவிஞரோ ஒரு கற்பனையை கையாளுவது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய படிக்காத ஒரு சாதாரண விவசாயி சொல்லக்கூடிய கற்பனை கதையை கேட்டா இப்படி கூட சிந்திக்க முடியுமா, இப்படி கூட கற்பனை செய்து பார்க்க முடியுமா என்று சொல்லி நமக்கு வியப்பும் ஆச்சரியமும் அதிகரிக்குது. இப்போ ஒரு நாட்டுப்புற கதை சொல்றேன். அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைவிக்கக்கூடிய ராஜாவுடைய மகனுக்கும். நல்லா கேளுங்க. அரிசி களையிற தண்ணி, புத வீட்டுல சமைக்கிறப்ப அரிசி களையிற தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சமா இருக்கும். அதே அரிசி களையிற தண்ணியில 1000 மூட்டை நெல் விளைவிச்சிருந்தா எந்த அளவுக்கு அவங்க சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. அந்த ராஜாவுடைய மகனுக்கும், யானைத்தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையக்கூடிய ராஜாத்தியுடைய மகளுக்கும். கீரை கடையிறப்ப மனம் வர வேண்டும் என்று சொல்லி கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துவாங்க. யானைத்தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடைஞ்சிருந்தா எந்த அளவுக்கு அவங்க கீரை கடைஞ்சிருப்பாங்க. இந்த ராஜாத்துடைய மகளுக்கும் அந்த நாட்டுல கல்யாணம். இப்ப கல்யாணத்துக்கு சமையல் செய்யணும்ல, விறகு எடுக்கிறதுக்காக ஒரு 1500 மாட்டு வண்டி அனுப்புறாங்க. இப்ப 1500 மாட்டு வண்டி போய் விறகு வண்டியில விறகு கேட்குது. இப்ப இந்த விறகு வண்டிக்காரன் என்ன பண்றான், தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு, டேங்கவா நீ என்ன பண்ற, பின்னாடி மண்டியில இருக்கிற எந்த ஒரு விறகையும் எடுக்காத, ஏறு ஓட்டிட்டு அந்த கலப்பையில மாட்டி இருக்க மாதிரி சுப்பி, அந்த சுப்பி மட்டும் பொறுக்கி கொடுத்து விடு அப்படிங்கிறான். இப்ப இவனும் போய் அந்த சுப்பி பொறுக்கி கொடுத்தா 1500 மாட்டு வண்டிக்கு அந்த சுப்பி பத்தல. இன்னொரு 1500 மாட்டு வண்டி வர சொல்லி 3000 மாட்டு வண்டியில அந்த சுப்பி பொறுக்கிட்டு போறாங்க. இப்ப இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டு வண்டியுடைய பாரம் தாங்காமல் அந்த மண்டோட நாள் குண்டும் குழியுமாகுது. இவங்களால அந்த ரோட்ல போக முடியல. இப்ப இந்த மாட்டு வண்டிக்காரன் என்ன பண்றான், அங்க இருக்கிற விவசாயி கூப்பிட்டு இதை ஏதாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். இப்ப அங்க இருந்து என்ன பண்றான், தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டுட்டே, இங்க வா, நீ என்ன பண்ற, நேத்து ஒருத்தன் சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாட்டை எடுக்காத, முந்தானேத்து ஒருத்தன் சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாட்டை கொண்டு இந்த ரோட்ல கொட்டுற அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அந்த ரோடு சரியாகுது. பழையபடி இந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ வண்டி போயிட்டு இருந்தா அடுத்து இன்னொரு சிக்கல். இவங்க போற பாதையில் முன்னாடி ஒரு பாலாறு பெருக்கெடுத்து ஓடுது. இப்ப இந்த மாட்டு வண்டிக்காரன் என்ன பண்றான், அங்கிருந்து ஒரு விவசாயி கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறான். இப்ப அங்கிருந்த விவசாயி என்ன பண்றான், இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டுட்டே, இங்க வா, நீ என்ன பண்ற, மச்சிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பூனையுமே துறக்காத, குச்சிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பூனை குட்டியை மட்டும் திறந்து விடு அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த குட்டி பூனையை திறந்து விட்டா அந்த பூனை குட்டியும் இந்த பாலாத்த பூரா குடிச்சிட்டு போய் பழையபடி படுத்துக்குது. இப்ப பழையபடி இந்த 3000 மாட்டு வண்டியும் போயிட்டு இருக்குது. அடுத்து ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ராஜாளி பருந்து என்ன பண்ணுது, இந்த 3000 மாட்டு வண்டியிலையும் கூட்டி இருக்கக்கூடிய 6000 காளை மாடுகளையும் ஒரே கவ்வா கவிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு ஆலமரத்துடைய ஒரு சின்ன கொப்புல வச்சிருது. இப்ப இந்த பாரம் தாங்காம அந்த கொப்பு என்ன பண்ணுது, லேசா அசையுது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு வயசான பாட்டி உட்காந்து நெல்லு பொடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுது, இதை பாக்குது. பார்த்துட்டு தன்னோட தலையில இருந்த ஒரே ஒரு நரமுடியை குடுங்கி அந்த கொப்பையும் அந்த மாட்டையும் சேர்த்து ஒரே கட்டா கட்டுறாங்க. இப்ப அந்த கொப்பு அசையாம நிக்குது. இப்ப இந்த கதையை கேட்டா நம்மளோட மனசுக்குள்ள எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அரிசி களையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல்லு விளை வச்ச ராஜா பெரியாளா, இல்ல யானைத்தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடைஞ்ச ராஜாத்தி பெரியவங்களா, இல்ல முந்தானேத்து சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு வச்சு அந்த சாப்பிட்டோம் பெரியாளா, இல்ல இந்த பாலாத்த பூரா குடிச்சிட்டு போய் படுத்த அந்த பூனை குட்டி பெருசா, இல்ல 6000 மாடுகளையும் தூக்கிட்டு போன இந்த கழுகு பருந்து பெருசா, இல்ல ஒரே ஒரு நரமுடியை வச்சு இந்த 6000 மாடுகளையும் கட்டிய அந்த பாட்டி பெரியவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய மனசுக்குள்ள வரும். அப்ப இந்த கற்பனைகள்லாம் பாக்குறப்ப எப்படி இவர்கள் இப்படி கற்பனை செஞ்சு பார்த்தாங்க என்று சொல்லி இந்த கற்பனை நம்மளை அதிகப்படியாக வியக்க வைக்குது. இப்ப கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னா கம்பரை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கம்பர் கையாண்டக்கூடிய கற்பனைகள்லாம் பார்த்தா மிகுந்த அபாரமா இருக்கும். அவரை மாதிரி ஒருத்தர் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன்னு, வாலியோட சண்டை போட்டுக்கொண்டு அடி வாங்கிட்டு சுக்ரீவன் ஓடி போயிடுறான். ஓடி போன சுக்ரீவன் என்ன பண்றான், ராமர் வந்த பிறகு ராமருடைய துணையோடு மறுபடியும் வாலியை சண்டைக்கு கூப்பிடுறான் சுக்ரீவன். இப்ப இந்த சண்டைக்கு கூப்பிடுறதும் வாலி என்ன பண்றான், ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடின பையன் அந்த பையன், இப்ப என்ன தைரியத்துல என்கிட்ட சண்டைக்கு என்ன கூப்பிட்டுருப்பான், என்னையால நீ சண்டை கூப்பிடுற, அதை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி என்ன பண்றான், தன்னுடைய கம்பீரமான குரலை கர்ஜிச்சுக்கிட்டு சண்டைக்கு வரான். வாலி சண்டைக்கு வந்தப்ப அந்த குரல் கர்ஜித்தது எப்படி இருந்துச்சான், இந்தர்லோகம் முதலே 8 லோகங்களும் அந்த சப்தம் கேட்டுச்சான். இது பெரிய விஷயம் இல்ல. வாலி எந்திரிச்சு வரப்ப இவனுடைய தலையில இருந்த மகுடம் மோதி வானத்துல இருந்த சந்திரன் நட்சத்திரம் விண்மீன்களை எல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சொல்றாரு கம்பர். வந்தனன் வந்தன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசையட்டும் கேட்டன, சந்திரன் முதலிய தாரகை கூலாம் சிந்தின மணிமுடி சிகரம் தேர்ந்தது அப்படின்னு சொல்லி கம்பர் அதை பாடுறாரு. இப்ப கம்பருடைய இந்த கற்பனையை கேட்டா நமக்கு வியப்பாக தான் இருக்குது. ஆனால் கம்பர் இந்த கற்பனையை கையாண்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு.
கம்பருக்கு இலக்கியம் தெரியும், கம்பருக்கு இதிகாசங்கள் தெரியும், கம்பருக்கு புராணங்கள் தெரியும், கம்பருக்கு வேதங்கள் தெரியும், கம்பருக்கு இசை தெரியும், நாட்டியம் தெரியும், அனைத்தையும் கற்று ஆழங்கால் பட்ட புலமை பெற்றவர் கம்பர். ஆனால் கிராமத்துல இருக்கிற விவசாயி எந்த வேதம் சார் படிச்சான், எந்த புராணங்களை அவன் படித்தான், எந்த இலக்கியத்தை அவன் படித்தான்? ஆனால் எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாமல், எந்த ஒரு புலமையும் இல்லாமல் இவன் ஒரு கற்பனையை கையாளுகின்ற பொழுது இந்த கற்பனையை கேட்டால் கம்பருடைய கற்பனை விட இந்த பாமரன் கையாண்ட கற்பனை தான் நம்ம அதிகப்படியாக வியப்பு அளிக்கிறது. அப்ப இது போன்ற கதைகளும் இது போன்ற நம்முடைய செய்திகளும் கிராமத்தில் சொல்லப்படுகின்ற பழமொழிகளும் உண்மையிலேயே நம்முடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய ஒரு மிகப்பெரிய கடமை.